வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 44. நற்சோனையின் அதிர்ச்சி. வேளாவிக்கோ மாளிகையின் நந்தவன பொய்கை கரையில் உரையாடி கொண்டிருந்த குடநாட்டு இளவரசரும் வேண்மாளும் பிறகு அரண்மனைக்குள் வந்தனர். இளவரசர் தமது பெரிய அன்னையாரை சந்திக்க செல்ல இளவரசி தனது கூடத்தை நோக்கி சென்றார். இளவரசர் வருவதைக் கண்ட பதுமன் தேவியார் மகிழ்ச்சி அடைந்தார். வா பிள்ளாய், உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பல நாட்களுக்கு பிறகு இன்று வந்திருக்கிறாய். நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன் அன்னையே. தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இங்கு வரவில்லையே தவிர தங்களை நினைக்காத நாளில்லை. நாள் முழுவதும் எனக்கு கல்வி கற்பதற்கும் இசை நாட்டிய பயிற்சி பெறுவதற்குமே நேரம் சரியாக இருப்பதால் மனதில் எண்ணமிருந்தும் இங்கு வர இயலாமற் போனது. இதற்காக தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றம் இல்லையப்பா. நீ சிறந்த கல்விமான் என்றும் தமிழில் புலமை பெற்றவன் என்றும் பெயரெடுத்தால் அதுவே எங்களுக்கு பெருமை அளிக்கும். உன் தமையனும் இந்த இளம் வயதிலேயே முன்பு யாரும் செய்திராத வீரச் செயல்களையெல்லாம் செய்து நம் குலத்துக்கு என்றும் அழியாத புகழை சேர்த்திருக்கிறான். இப்போது அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அவனுக்கு திருமணம் செய்துவிட்டால் அவனுடைய இளமை வாழ்வும் பொலிவு பெறும். அதை கண்டு மகிழத்தான் நாங்கள் எல்லோரும் ஆவலாக காத்திருக்கிறோம். என்னுடைய தமையனுக்கு திருமணம் என்று சொல்லும்போது எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் அவரிடம் இது பற்றி தெரிவித்தீர்களா? அவர் என்ன கூறினார்? அவர் வேறு ஏதாவது எண்ணம் கொண்டிருந்தால், ஒருவேளை உங்கள் கருத்துக்கு மாறாக அவர் சிந்தனை இருந்தால் வருத்தம் ஏற்படும் அல்லவா? அதற்காக சொல்கிறேன் அம்மா. இதில் வருத்தம் ஏற்பட வாய்ப்பொன்றும் இல்லையே. உங்கள் மாமன் மகள் வேண்மாளைத்தான் அவனுக்கு திருமணம் செய்விக்க எண்ணியிருக்கிறோம். அவளை விட அவனுக்கு தகுதியான பெண் யார் இருக்க முடியும்? அவளுடைய அழகையும் அறிவையும் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. கலைகளில் எவ்வளவு ஆர்வமிக்கவள் என்பது உனக்கே தெரியும். நம் எல்லோரிடமும் அன்பும் மதிப்பும் வைத்திருப்பவள். உன் தாயும் தந்தையும் தான் இந்த ஏற்பாட்டில் அதிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். உன் தாயாரே சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்து வேண்மாளை பார்த்து மகிழ்ந்துவிட்டு அவளுடைய தந்தையாரிடமும் அவளை செங்குட்டுவனுக்கு திருமணம் முடிப்பது பற்றி பேசிவிட்டு சென்றார்கள். அம்மா, தாங்கள் சொல்வது எல்லாம் சரிதான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேல் என் தமையனின் கருத்தை கேட்பது முக்கியமல்லவா? ஆமாம், அதற்கு தடையொன்றும் இல்லை. எப்படியும் திருமணம் புரிந்து கொள்ளப் போகிறவன் அவன்தான். நீ சொல்வது போல அவனும் தனது விருப்பத்தை தெரிவித்து விட்டால் நமது மகிழ்ச்சி முழுமையானதாகிவிடும். ஆனால் இதற்குள் உன் தந்தையாரும் தாயாரும் அவனிடம் இது பற்றி பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நீயே அவர்களிடம் இது குறித்து கேட்டுப்பார். சில நாட்களாக அவன் இங்கு வரவில்லை. வந்தால் நானும் அவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். இளவரசருக்கு அப்போது வேண்மாளிடமும் அவள் விருப்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறலாமா என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் தாமே தமது உள்ளத்தில் இருப்பதை நேரடியாக தெரிவிக்காமல் செங்குட்டுவரின் விருப்பத்தையும் கேட்குமாறு கூறும்போது ஏற்கனவே குழப்பத்திலும் வருத்தத்திலும் இருப்பவளை மேலும் வேதனைக்குள்ளாக்க நேரிடுமோ என்று அவ்வாறு சொல்லாமல் விட்டார். பிறகு, அம்மா, தாங்கள் கூறியதுதான் முறை. நான் இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். பிறகு வருகிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டார். அவரிடம் வேண்மாளை பற்றி பேசலாம் என்று எண்ணியிருந்த அரசமாதேவிக்கு இளவரசர் சட்டென்று எழுந்து விடைபெற்று கொண்டது சற்று ஏமாற்றமாக இருந்தது. இருந்தாலும் பிறகு வரும்போது பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து அமைதியாக இருந்துவிட்டார். வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அங்கிருந்து நேராக வஞ்சிமா நகர் அரண்மனைக்கு சென்று தமது தாயார் அரசி நற்சோனையாரின் அந்தப்புரத்துக்கு சென்றார். ஓய்வாக அமர்ந்து அங்கிருந்த மற்ற பெண்களுடன் கலகலப்பாக உரையாடி கொண்டிருந்த அரசியிடம், அம்மா, தங்களிடம் நான் சற்று தனிமையில் பேச வேண்டும் என்று சற்று கடுமை கலந்த குரலில் கூறவே சட்டென்று அங்கிருந்த பெண்கள் எழுந்து சென்று விட்டனர். அருகில் இருந்த ஆசனத்தில் அமருமாறு அரசி கூறியதை காதில் வாங்கி கொள்ளாத இளவரசர் அன்னையை பார்த்து, அம்மா, இந்த அரண்மனையில் எனக்கு தெரியாமல் என்னென்னவோ நடக்கிறது. நானும் உங்கள் புதல்வன் இந்த அரண்மனையில் பிறந்த இளவரசன் என்பதை மறந்துவிட்டீர்களா? ஏன், என்ன நடந்தது? உனக்கு தெரியாமல் இங்கு என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அப்பா. எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையாக சொல் என்று இளவரசரின் அருகில் வந்து அவரது கரங்களை பற்றி அழைத்து சென்று தமது அருகில் இருந்த ஆசனத்தில் அமரச் செய்தார். நான் இப்போது நேராக வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து வருகிறேன். பெரிய அன்னையை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். அவர் கூறினார் தமையனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக. நீங்கள் ஒன்றும் அது பற்றி என்னிடம் சொல்லவில்லையே. ஓ, இதுதான் உன் கோபத்திற்கு காரணமா? ஆனால் இதில் நீ கோபித்து கொள்ள ஒன்றும் இல்லையே. பெற்றோர்களான நாங்கள் பிள்ளைக்கு திருமணம் முடிக்க எண்ணுவதில் தவறொன்றும் இல்லையே. இன்னும் உன் தமையனிடமே எல்லாவற்றையும் எடுத்து சொல்லவில்லை. அவனுக்கு உங்கள் மாமன் மகள் வேணாட்டு அரசரின் புதல்வி வேண்மாளைத்தான்
திருமணம் செய்துக்க எண்ணி இருக்கிறோம். அவனுடைய விருப்பம் அறிந்து திருமண ஏற்பாடுகளை செய்ய போகிறோம். அப்போது நானும் உன் தந்தையாரும் நீயும் உன் மற்ற இரு தமையன்மார்களும் சேர்ந்து கலந்து பேசித்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்வோம். உனக்கு தெரியாமல் இந்த அரண்மனையில் என்ன நிகழ்ந்துவிடக்கூடும்? அது சரி, என் தமையன் செங்குட்டுவர் என்ன கூறினார்? அவர் உங்கள் ஏற்பாட்டிற்கு ஒப்புதலை தெரிவித்து விட்டாரா? அவன் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. எங்கள் விருப்பத்தை மட்டும் அவனிடம் தெரிவித்திருக்கிறோம். இன்னும் அவனிடம் பேச வேண்டியது உள்ளது. ஏதோ முக்கிய பணியில் அவன் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அவன் எப்போது அரண்மனைக்கு வருகிறான், எப்போது வெளியே செல்கிறான் என்பதையே தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவனிடம் பொறுமையாக பேச வாய்ப்பு இல்லை. அம்மா, இப்போது நான் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரை அழைத்து எவ்வளவு நேரம் பேசினாலும் என்ன பேசினாலும் அவர் உங்கள் ஏற்பாட்டிற்கு இணங்க மாட்டார். வேண்மாளையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார். ஏன் ஏன் இப்படி சொல்கிறாய்? வேண்மாள் மீது அவனுக்கு என்ன வெறுப்பு? வேண்மாள் மீது வெறுப்பு இல்லை, நிச்சயமாக விருப்பமும் இல்லை. அவருடைய உள்ளத்தில் வேறு ஒரு பெண் குடியிருக்கிறாள். அவளை மனமாற நேசித்து வருகிறார். அப்படி இருக்கும் போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டார். உங்கள் விருப்பத்தை ஏற்க மனமில்லாத சூழ்நிலையால் தான் உங்களை எல்லாம் சந்திப்பதை தவிர்க்கவே ஏதாவது பணியில் ஈடுபட சென்று விடுகிறார் என்று எண்ணுகிறேன். இளங்கோ, உன் தமையனிடம் எங்களை விட அன்பு கொண்டிருப்பவன் நீதான். நீயே இப்படி அவனை பற்றி கூறலாமா? இவ்வாறு நீ கூறியதை அவன் அறிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவான் என்பதை எண்ணிப்பார். இல்லை அன்னையே, நான் இவ்வாறு கூறியதை அறிந்தால் மகிழ்ச்சிதான் அடைவார். ஒருபோதும் என் மீது சினம் கொள்ள மாட்டார். நான் கூறியது பொய்யானதாக இருந்தால்தானே என் மீது கோபம் கொள்வார். அவர் சார்பாக உண்மையை எடுத்து கூறியதற்காக மகிழ்ச்சிதான் அடைவார். இளங்கோ, நீ பொய் சொல்லக்கூடும் என்று நான் எண்ணியதே இல்லை. ஆனால் நீ கூறியதை ஏற்க என் மனம் தயங்கியதால் அவ்வாறு கூறினேன். அதற்காக நீ வருத்தப்படாதே. மேலும் நீ ஏதோ குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது. அதனால்தான் உன் இயல்புக்கு மாறாக உணர்ச்சி வயப்பட்டும் பேசுகிறாய். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எனக்கு மட்டும் அல்ல, இந்த அரண்மனைக்கே நீதான் செல்ல பிள்ளை. இப்போது நீ அமைதியாக சென்று ஓய்வெடுத்து கொள்ளப்பா. ஆகட்டும் அம்மா, நாளை வருகிறேன். தங்களிடம் பேச வேண்டியது நிறைய உள்ளது என்று அன்னையிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் குடநாட்டு இளவரசர். அவருடைய உள்ளத்தில் எதற்காக அவ்வாறு தமது தாயாரிடம் கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் பேசினோம் என்பது அவருக்கே தெரியவில்லை. இளங்கோவின் பேச்சு நற்சோனையை வருத்தத்துக்கு உள்ளாக்கியது. சோதிடர் செங்குட்டுவரையும் வேண்மாளையும் பற்றி கூறியதெல்லாம் எண்ணி பார்த்தார். நாளை சேர நாடு அடைய போகும் உன்னத நிலைக்கெல்லாம் அந்த திருமகள் அல்லவா காரணமாக இருக்க போகிறாள் என்று ஜோதிடர் சொல்லியிருக்கிறார். அவளை போய் வேண்டாம் என்பதா? அவரால் அவ்வாறு எண்ணியே பார்க்க இயலவில்லை. தமது உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் யாரிடமாவது வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் போல இருந்தது. மன்னர் அரசவையில் இருந்து திரும்பியதும் முதல் வேலையாக அவரிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று மனதில் முடிவு செய்து கொண்டார். அரசியார் அரசவைக்கு வராத நாட்களில் மன்னர் அந்த புறத்துக்கு வந்ததும் முதல் வேலையாக அன்று அரசவையில் நடந்த நிகழ்ச்சிகளையும் முக்கிய நாட்டு நடப்புகளையும் அரசியாரிடம் தெரிவிப்பதும் அவருடன் கலந்து உரையாடுவதும் வழக்கம். அவ்வாறே அன்று நடந்த நிகழ்ச்சிகளை சொல்ல முற்பட்டார். மன்னர் எப்போது வருவார், அவரிடம் தமது உள்ளத்தில் இருப்பவை எல்லாம் கொட்டி தீர்க்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தவர் மன்னர் பேச்சை தொடங்கும் போதே குறுக்கிட்டு, என்ன புதிதாக கூறப்போகிறீர்கள்? காடும் மலையும் கடந்து புலவர்களும் பாணர்களும் கூட்டமாக வந்தார்கள். பல நாள் பசியால் வாடி துவண்டிருந்தார்கள். மழையில் நனைந்த பருந்தின் சிறகு போல அவர்கள் ஆடைகளெல்லாம் அழுக்கேறி நைந்து போயிருந்தன. அதை கண்டு என் மனம் மிகவும் வருந்தியது. உடனே அவர்களுக்கு புலால் சோறும் புத்தாடைகளும் வழங்கப்பட ஏற்பாடு செய்தேன். இதை தானே சொல்லப் போகிறீர்கள்? நாள்தோறும் இது நடப்பதுதான் என்று அரசியார் சொல்லிக்கொண்டு வரும்போதே மன்னர் குறுக்கிட்டு, அது மட்டுமல்ல நற்சோனே, இன்று அரசவைக்கு வணிகர்களும் வந்திருந்தார்கள். நம் தமிழ்நாட்டு வணிகர்கள் அல்ல, யவன சோனக வணிகர்கள். எதற்கு வந்திருந்தார்கள்? அவர்கள் பயணத்திற்கு இடையூறாக இருந்த கடற்கொள்ளையர்களைத்தான் நமது புதல்வன் செங்குட்டுவன் போரிட்டு ஒழித்து விட்டானே. இன்னும் வேறு ஏதாவது தொல்லையா? இல்லை இல்லை, நன்றி சொல்ல வந்திருந்தார்கள். அவர்கள் நாடு திரும்பும் காலம் நெருங்கிவிட்டது. மார்கழி திங்கள் முடிந்து தை திங்கள் துவங்கப் போகிறதல்லவா? அவர்கள் மேலை கடலில் பயணம் செய்வதற்கு உதவியாக இன்னும் சில நாட்களில் பருவக்காற்று வீச தொடங்கிவிடும். அப்போது தங்கள் கலன்களில் பயணத்தின் பாய்களை விரித்து பயணங்களை தொடங்கினால் 40 நாட்களில் சோனக கடற்கரையை அடைந்து விடுவார்கள். பிறகு அங்கிருந்து யவனர்கள் செங்கடலில் பயணம் செய்து யவனத்திற்கு போய் சேர்ந்துவிடுவார்கள். பயணம் புறப்படுவதற்கு முன்பாக நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்வதற்காக வந்திருந்தார்கள்.
கடற்கொள்ளையர்கள் ஒழிக்கப்பட்டதால் அதன் பலனை நேரடியாக அனுபவிக்கப் போகிறவர்கள் அவர்கள் அல்லவா? அந்த மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் துலங்கிய போது என் உள்ளம் பெருமிதம் அடைந்தது. அப்படியா? அப்போது இளவரசன் செங்குட்டுவன் அரசவையில் இருந்தானா என்று கேட்டார் நற்சோனியார். இல்லை, அவன் அரசவையில் இல்லை. அவனை பார்த்தே 10 நாட்கள் ஆகின்றன. அவனை பற்றி உன்னிடம்தான் கேட்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டு வந்தேன். தாங்கள் வந்ததும் முதல் வேலையாக அவனை பற்றிய செய்திகளை சொல்வதற்காகத்தான் நானும் காத்திருந்தேன். அவனை பற்றி மட்டுமல்ல, நம் செல்வ புதல்வன் இளங்கோவை பற்றியும் தான். ஏன், இளங்கோவுக்கு என்ன? எப்போதும் கல்வியில் நாட்டமிக்கவனாக குணவாயிற் கோட்டத்திற்கு சென்று வந்து கொண்டிருப்பானே. ஆம், அவன்தான். இன்று சிங்கக்குட்டி தாயிடம் உருமுவது போல உரிமை விட்டு சென்றிருக்கிறான். அவன் செங்குட்டுவனை பற்றி கூறிய செய்திகள் என்னை அதிர்ச்சியடைய வைத்துவிட்டன. எப்போதும் நாட்டையும் மக்களையும் பற்றியுமே சிந்தித்து கொண்டிருக்கும் தாங்கள் நம் அரண்மனையில் இருப்பவர்கள் பால் கருத்தையும் செலுத்த வேண்டுமல்லவா? அதற்குத்தான் நீ இருக்கிறாயே நற்சோனை. இந்த அரண்மனையை நீதான் ஆட்சி புரிந்து வருகிறாய். அதில் நான் தலையிடும் வழக்கமே இல்லையே, இது தெரிந்ததுதானே. அப்படி சொல்லி தப்பிக்க முயல வேண்டாம். இப்போது நான் சொல்வதை கேளுங்கள். செங்குட்டுவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறானாம். அதனால் அவன் வேண்மாளை திருமணம் செய்து கொள்ள மாட்டானாம். இவ்வாறு சொல்லிவிட்டு போனான் உங்கள் கடைக்குட்டி செல்லப்பிள்ளை இளங்கோ. இவ்வாறு கூறிவிட்டு மன்னரின் முகத்தை அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய ஆவலுடன் அவரை பார்த்தார் நற்சோனியார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.